Good morning, students. Today onwards, we are going to start our computer class. Your first lesson is software a glance. Here, we are going to discuss about a software and what are the things are available in software. That means how to embed the software, how to developing, where is data getting, like that we are going to discussing here. Okay, wow. So come to lesson. We know that the software is a combination of hardware and software. Yeah, we know that the computer is a combination of hardware and software. What is computer? A computer is a electronic device. It is a combination of hardware and software. That means what? A computer is a hardware devices. Okay, va? These devices are functioning with the help of software. They are dependent on each other. Software means computer programs or data. So hardwares are dependent on each other. Software means computer programs or data. Any information that can be stored electronically is software. Any information that can be stored in storage device, this is called software, which is stored in storage device like a hard disk or compact disk. These storage devices are hardware. Okay, software means computer programs or data. Any information that can be stored electronically, that means it is a software. This software is stored in a storage device. This the devices are like hard disk or compact disk. These disk storage devices are called hardware. Okay. Then we are going to discuss. It is difficult to distinguish between software and hardware because they are integrally linked. For better understanding, when we downloaded a game from a website, we are getting a game which is software, but we store it in hard disk which is hardware. Okay, do you understand? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா சாஃப்ட்வேரை பற்றி படிக்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேருங்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்தது தான் வந்து கம்ப்யூட்டருங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மானிட்டர், ஸ்பீக்கர், மவுஸ், சிபியூ, ஸோ இதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆன் ஈச் அதர். கீபோர்டு வந்து சிபியூவில் கனெக்ட் ஆகிருக்கும், மவுஸ் சிபியூவில் கனெக்ட் ஆகிருக்கும், மானிட்டர் சிபியூ. ஸோ ஒவ்வொரு திங்ஸுமே என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹார்ட்வேருமே இன்னொரு ஹார்ட்வேர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. சாஃப்ட்வேர் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டேட்டா. சாஃப்ட்வேர்னால் என்னது? கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமு, இல்லைன்னா டேட்டானா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகேவா? எனி இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி ஸ்டோர்டு எலக்ட்ரானிக்கலி இஸ் ஏ சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா என்னது? ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனு எலக்ட்ரானிக்கலி ஸ்டோர்டு. ஓகேவா? நம்ம பேசுகிற மாதிரி இல்லாமல், எழுதுகிற லாங்குவேஜ் இல்லாமல் எலக்ட்ரானிக்கலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அது பேர் தான் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். விச் இஸ் ஸ்டோர்டு இன் ஸ்டோரேஜ் டிவைஸ். அது என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த டிவைஸ் பேர் தான் வந்து ஹார்ட்வேர். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர்னால் என்னது? சாஃப்ட்வேர்னால் என்னம்மா? சாஃப்ட்வேர் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டேட்டா. ஓகேவா? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டேட்டா தான் சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேரை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸில் சேவ் பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்டோரேஜ் டிவைஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், காம்பாக்ட் டிஸ்காக இருக்கலாம். இந்த டிஸ்கோட அந்த ஸ்டோரேஜ் டிவைஸுக்குலாம் அதோட பேர் தான் வந்து ஹார்ட்வேர், அந்த பார்ட்ஸ். ஓகேவா? அது பேர் ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். இப்போ சாஃப்ட்வேரோட டெஃபினேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாஃப்ட்வேர் இஸ் a set of instruction issued to the computer to perform the desired task. It can be a single program or a collection of programs packaged into a module for a desired set of operations. Software is a set of instruction. Software என்னது? It is a set of instruction to do the desired task. ஓகேவா? to do the desired task in computer. ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு நல்ல ஒரு நம்ம கொடுக்குற வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, சாஃப்ட்வேர். In this chapter we are going to learn about software and its type. In this chapter we are going to discuss about the software and its type.
All the work that we do in the computers are done with the help of software. There are two main categories of software like system software and application software. Okay va? So we know what is software. Now we are going to discuss about what are the types of software. So there is a two types in software. One is system software and another one is application software. What is two? System software and another one is application software. Come, now we are going to discuss about system software. System software consists of the program that controls the operation of computer and its device. Okay, what is system software? System software consists of a programs that controls the operation of computer and its device. This is called system software. The software which is used to control the systems. System means what? The hardware parts of the computer. Okay, we are going to discuss system software. This is a computer software designed to operate and control computer hardware and to provide a platform for application software to function. It acts as an interface between computer hardware and other application software. So this is a computer software. System software means what? It is a computer software designed to operate and control computer hardware. This is we know already what is software. Software is a set of instruction. Okay va? This set of instruction is designed to operate and control the computer hardware. Okay va? This is called system software. System software means what? A software is designed to operate and control computer hardware. Computer hardware means what? The parts we can see. What are the parts we are seeing? Okay va? Like monitor, CPU, keyboard. Then inside of the some parts in CPU. Okay va? This parts is controlled by the software. That software is called system software. The hardware parts of the computers are controlled by the software. This software is called system software. Okay va? It acts as an interface between computer hardware and other application software. What is application software? What is application software? The application software means what are the software for using by us. What are the softwares are using by us. நம்மளால என்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரையும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேரை ஃபங்க்ஷன் பண்ண வச்சு நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை அது மூலயமா அதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி அதுலேருந்து நம்ம அவுட்புட்டை கெட் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் வாட்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கிது. எப்படி? நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? அது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கம்ப்யூட்டரில் போய் அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்குது. கம்ப்யூட்டர் இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணும் வரணும்னு நம்மளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ நமக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் வரணும்னு சொல்கிறது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்லும். அது அப்படி சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது? அப்போ இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ட்டேருந்து நம்மளோட சாஃப்ட்வேர் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வந்து லிங்க் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. This is a computer software designed to operate and control computer hardware and to provide a platform for application software to function. அது என்ன பண்ணுது? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அதில் நம்மளை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிது. It acts as an interface between computer hardware and other application software. ஸோ இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் சென்ட்ரல் லிங்க் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு அப்ளிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் சிஸ்டமோட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்காங்களே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அவங்களையும் என்ன பண்ணுறாங்க? லிங்க் பண்ண வைக்கிறாங்க. இட் ஆக்ட் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ அதுதான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரோட வேலை. என்ன பண்ணுறாங்க? ஒரு இன்டர்ஃபேஸாக இருந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரையும் நம்மளையும் லிங்க் பண்ணுறாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் கண்ட்ரோல்ஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் கண்ட்ரோல் a computer and its device. System software consists of a program. System software system software எப்படி கோட் பண்ணிருப்பாங்க? That is a program we are coding to control the device, computer device. ஓகேவா? அதில் வந்து எப்படி கோட் பண்ணுவாங்க? ப்ரோக்ராமை கம்ப்யூட்டர் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கோட் பண்ணுவாங்க. The two types of system software are operating system and utility programs. First what? சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்த்தோம்? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்? சாஃப்ட்வேரில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தோம்? சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் டிசைன் டு ஆப்ரேட் அண்ட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ். ஓகேவா? அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் டூ டைப்ஸ் இருக்குங்கிறாங்க. ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொன்று
utility programs னு இருக்கு ஓகேவா. An operating system is a set of programs containing instruction that coordinates all the activities among computer hardware devices. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ரெண்டு இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று, யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் ஒன்று. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் containing instruction that coordinates all activities among computer hardware device. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைஸை கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகேவா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். Next, a utility program. A utility program performs a specific task. A utility program performs a specific task usually related to managing a computer, its device or its program. Utility program என்னது? It's perform a specific task related to managing a computer, its device, its programs. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு செய்யக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த அதில் எங்கே போய் எதுக்கு ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரு அண்ட் இட்ஸ் டிவைஸ் அண்ட் இட்ஸ் ப்ரோக்ராம்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ் அண்டு மேக் ஓஎஸ். என்னென்ன எக்ஸாம்பிள் ஆஃப் யூட்டிலிட்டிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ் அண்டு மேக் ஓஎஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்மா ஓகேவா. ஸோ இங்கே கீழே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து லினக்ஸ், நெக்ஸ்ட்டு மேக் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ பேஜ் நம்பர் 26 நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் சாஃப்ட்வேர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர்ஸோட டைப்ஸ் பார்த்தோம். அதில் அப்ளிகேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு என்னென்னு பார்த்தோம். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அனதர் ஒன் இஸ் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், நெக்ஸ்ட் லினக்ஸ், நெக்ஸ்ட்டு மேக் ஓஎஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். திஸ் இஸ் த ஆக்சுவல் ப்ரோக்ராம் விச் இஸ் டைரக்ட்லி யூஸ்டு பை த கம்ப்யூட்டர் யூசர்ஸ் ஓகேவா. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ நம்ம மொபைலில் சொல்கிறோம்ல ஆப்ன்ட்டு, இந்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப். தட் மீன்ஸ் வாட், நமக்காக தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் இது. அதனால தான் இது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். நம்ம யூசர்ஸ்க்காக ஓகேவா. த சாஃப்ட்வேர்ஸ் which is directly used by the computer users okay, that is called application software ஓகேவா. நம்ம யூசர் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். in recent days this application software is refers to as apps in short. ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகேவா. நம்ம மொபைலில் சொல்கிற மாதிரி ஓகேவா. என்னென்ன ஆப் வச்சுருக்கு அப்படிலாம் கேட்குறாங்களா ஆப்பை. there are numerous application software available. these application softwares are called end user programs ஓகேவா. அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்து நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் எல்லாமே. இப்போ கேம் முதற்கொண்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் ஓகேவா. கேமு, நெக்ஸ்ட்டு என்னது ஸ்டூடியோ ஆடியோ வீடியோ க்ரியேட் பண்ணுறது, அதுமாரி சாங்காக ஒரு சில ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது. இதெல்லாம் நம்மளோட யூசர்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம், நம்மளோட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டேரெக்டாகவே. அதனால இதை வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க ஓகேவா. So application software means what? This is the actual program which is directly used by the computer user. Okay, this is called application software. Okay, next we are going to discuss relation between user and computer. Relation between user and computer. Who is user? We are the user. We know that what is computer. Okay, you may wonder how the machine is able to understand human instructions. Okay, எப்படி ஒரு மிஷின் வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இன்னொரு ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு தரதை பேசலாம், அவங்க சொல்கிறத கேட்கலாம், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்கலாம். பட் மிஷின் எப்படி மிஷினுக்கும் நமக்கும் என்ன லிங்க் இருக்குது, எப்படி நம்ம சொல்கிறதெல்லாம் அது காதில் அதை வாங்கிட்டு அதுக்கு ரிசல்ட் நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்படி நம்ம சொல்கிற வேலையில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் அக்யூரேட்டாக கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது எப்படி. we shall have a look into in brief. Okay, now first hardware. It is machine which is work with the help of electricity. Computer na enna it is a hardware. Computer is a electronic device. Without electricity computer cannot work. Okay ba, do you understand? Without electricity computer cannot work. It is a electronic device. In refer to computer language means it is a hardware. Okay, it is a program designed next system software. Computer na first hardware irukum, next software irukum. So hardware na
it is a machine. Okay, next system software, it is a program designed with OS means designed with zeros and ones, which is called a low level language. ஸோ ப்ரோக்ராம் வந்து ஓஎஸ் சாஃப்ட்வேர் மூலயமா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்கும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் விச் இஸ் கால்டு லோ லெவல் லாங்குவேஜ். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்கிறது லோ லெவல் லாங்குவேஜ்னு போகும். மிஷின் லாங்குவேஜ், அந்த லோ லெவல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று மிஷின் லாங்குவேஜ், இன்னொன்று அசம்பிளி லாங்குவேஜ். த சாஃப்ட்வேர் ஹேஸ் 2 types ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கால்டு compiler and utility programs. Compilers convert user given high level language into machine readable low level language. ஸோ பார்த்தீங்கன்னா கம்பைலர் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் ரிலேஷன் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு நம்ம யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, எப்படி கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர்னு பார்த்தோம். ஹார்ட்வேர்னால் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகேவா, அது வந்து ஒர்க்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் வந்து அந்த எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து லோ லெவல் லாங்குவேஜ். இதில் மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் இருக்குது கம்ப்யூட்டரில். இந்த சாஃப்ட்வேர் ஹேஸ் 2 types ஆஃப் ப்ரோக்ராம் கால். சாஃப்ட்வேரில் வந்து 2 types ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர்ஸு, இன்னொன்று வந்து யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. கம்பைலர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ஸ் யூசர் கிவன் ஹை லெவல் லாங்குவேஜ். நம்ம கொடுக்குற அந்த ஹை லெவல் லாங்குவேஜை எடுத்துக்கிட்டு மிஷினால் ரீட் பண்ண முடிகிற லாங்குவேஜ். ஓகேவா, மிஷின் ரீடபிள் லாங்குவேஜா, அதான் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறதோட பேர் தான் கம்பைலர். ஸோ கம்பைலர் என்ன பண்ணோம், யூசர் கொடுக்குற ஹை லெவல் லாங்குவேஜை மிஷினை ரீட் பண்ணி பார்க்குற மாதிரி லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னு சொன்னேன், திஸ் இஸ் எ பேக்கேஜ் விச் ஹோல்ட்ஸ் த யூசபிள் கண்ட்ரோல்ஸ் அண்டு மெனுஸ் in it to facilitate the user to get his work done by the computer. ஸோ யூசருக்காகவே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆப் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு. நம்ம அது வந்து யூசர் கண்ட்ரோலாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேவா, யூசர், we are all user of the computer but there are different types of user. ஸோ யார் யூசரு, நம்ம தான் யூசரு. நம்மளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர் இருக்காங்க. டிபெண்டிங் ஆன் த யூசர் கம்ப்யூட்டர் நாலேஜ் we can classify the user. ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், இப்போ நிறைய யூசர்ஸ் இருக்காங்கன்னு டிபெண்டிங் ஆன் த கம்ப்யூட்டர் நாலேஜ். தே ஆர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், டிசைன் இன்ஜினியர்ஸ் அண்டு ஸோ இதுமாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா, என்னென்ன எப்படி பிரிக்கிறாங்கிறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறவங்க தனியாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்கள தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The relation between user and hardware can be pictorially black diagram. Computer system and its functionalities are described in the form of black diagram using its flow of action. ஸோ கீழே இங்கே ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்காங்க. ஓகேவா, ஒர்க் ஆகுதுன்னு கிளியராக காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன காமிச்சிருக்காங்க, இன்புட் டிவைசஸ் என்ன இருக்குது, கீபோர்டு, மவுஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவுட்புட் டிவைசஸ், அதில் பிரிண்டர், ஸ்பீக்கர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் டிவைஸ் மீன்ஸ் வாட், சிபியூ. ஓகேவா, இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க, சிபியூ நம்மக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிவைஸில் கரெக்டாக நமக்கான தேவையான ரிசல்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட வேலை. அதை ப்ரோக்ராம் இந்த பிளாக் டயக்ராம் வந்து கிளியராக காமிச்சிருக்காங்க. ஓகேவா, ஹியர் we are going to see a recall of these lessons. Okay, first point, what is the first point? Computer is a combination of user, hardware and software. What is computer? Computer is a combination of user, hardware and software. All physical components of computers are called hardware. What is hardware? All physical components of a computer are called hardware. All the programs, packages and apps are called software. Software can be categorized into 2, namely system software and application software. Application software is in short referred to as apps. System software is also known as operating system. Operating systems controls the overall activity of computers. System software acts as a link between user needs and the hardware. Okay, system software has a collection of utility programs which performs the specific task in operating system. And Microsoft Windows, Linux and Mac OS are the examples of operating systems. So these are the examples of operating system. Linux, Windows, Mac OS are the examples of operating system. Binary code or machine language and assembly language are called
low level language. What are the low level language? Binary code or machine language and assembly language are called low level language. User programs are always written in high level language. So users programs, ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜாக இருக்கும். ஓகேவா? The compiler transfers the user's high level language program into machine readable low level language. இப்போ கம்பைலர் பார்த்தோம்ல, அந்த கம்பைலர் தான் என்ன பண்ணோம், ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம கொடுக்குற யூசர் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் தான் கொடுப்பாங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணும். கம்பைலர் கன்வெர்ட் பண்ணி மிஷின் ரீடபிள் மிஷின் ரீட் பண்ணுற மாதிரி லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு we are going to discuss about some exercise. So what's your homework means? You go through lesson, read well line by line and find out the answer. Okay, find out the one words and match the following true or false, and write the question answer also. Find out the question answer also. Okay va? Okay students, எல்லாருக்கும் லெசன் புரிஞ்சிருக்கும். Suppose if you have any doubt means call me and ask any questions. I will explain and try to complete the exercise. Okay va? Maximum try to complete the exercise. If maybe any mistake means we will correct in next class. Okay va? So நம்ம class முடிச்சிக்கலாம் and try to read full lesson line by line, then only you can find the question answers easily. The easy way to find out the question answer or one word means you go through directly in recall option. Okay, page number 30, there is one page, full page is recall option. Recall, just read out the points line by line, definitely you get the answer. Okay va? Okay students,